ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம். இப்போ நம்ம மற்றவங்களோட ஒரு ரூ. 10 ஏமாத்துனோம்னா, நம்மளோட லட்சக்கணக்கு பணம் காணாம போகும். எப்படியோ ஏதோ ஒரு விதத்தில் போயிடும். ஒன்றா டாக்டருக்கு செலவு பண்ணி, இல்லை வேற ஏதாவது. அதே நீங்கள் ரூ. 10 நேர்மையாக இருந்தீங்கன்னா, உங்களுக்கு அதுக்கு ரூ. 10 லட்சம் உங்களுக்கு சேரும். அந்த மாதிரி நேர்மை தான் ரொம்ப முக்கியம். அடுத்தவனை ஏமாற்றி பொழைச்சிட்டோன்னு நீ வாழ முடியாது. உன் பரம்பரைக்கே அது தங்காது அந்த காசு. இன்னொருத்தரோடது ஏமாற்றி திருடிட்டு, இல்லை கொள்ளையடிச்சிட்டு, அப்படி இப்படி பண்ணிட்டெல்லாம் வாழ்நாள் எவ்வளோ நாள் நீ வாழ முடியும் அந்த ரூ. 10 வச்சுக்கிட்டு? இப்படிதான் ஒரு அம்மா ஒரு கடைக்கு, மளிகை கடையில் போய் ஜாமான் வாங்கிட்டு வந்துச்சு. வீட்டில் இப்போ நம்ம சிலப்பெல்லாம் நம்ம கணக்கு பார்க்க மாட்டோம், அப்படியே போட்டுருவோம். அந்த அம்மா கணக்கு ரொம்ப இல்லாதவங்க, ஏழ்மையில இருக்குது. வீட்டு வேலைக்கு போகிற அந்த அம்மா, புருஷனும் இல்லை. அது புருஷன் இறந்து கொஞ்ச நாள், ஒரு வருஷம் 2 வருஷம் ஆச்சு. வீட்டு வேலைக்கு போகுது. அப்போ நைட்டு போய் வீட்டு வேலைக்கு போயிட்டு வரும்போது மளிகை கடையில் என்னமோ ஜாமானெல்லாம் வாங்கி வீட்டில் கணக்கு பார்க்கும்போது ரூ. 10 ஜாஸ்தி. ஐயோ, இது ரூ. 10 ஜாஸ்தியாக இருக்கேன்னு திருப்பி போய் கொடுக்கலான்னு கடைக்கு போனோன்னா கடை பூட்டிட்டு அவன் கடைக்காரன் போயிட்டான். அப்புறம் இந்த அம்மா என்ன பண்ணுச்சு, அடுத்த நாள் காலையில் கொண்டு அந்த கடைக்காரனுக்கு திருப்பி கொடுத்துடுச்சு. அப்போ கொடுத்தோன்னா அந்த ஆள் இருந்துட்டு, ஏங்க இவ்வளோ இதாக நீங்கள் இப்போ அர்ஜென்ட்டில் கொண்டு வந்துருக்குறீங்க? நான் தான் ரூ. 10 தானே, அது என்ன பெரிய காரியமா? இல்லைங்க, நான் நேற்று நைட்டே வந்தப்போ உங்கள் கடை சாத்தி இருந்துச்சு. திருப்பி போயிட்டு அப்புறம் இன்னைக்கு காலையில் வந்திருக்குறேன். உங்கள் ரூ. 10 தானே? இல்லை, நீங்கள் அவ்வளோ பேரம் பேசி தானே பொருள் வாங்கணும். பேரம் பேசி பொருள் வாங்குறது அது வேறு விஷயம். ஆனால் இன்னொருத்தரோட காசு நம்ம கையில் இருக்கக்கூடாது. ஏமாற்றி பிழைக்க வேண்டாம். பேரம் பேசுறது என்னோட திறமையில கிடைச்சா ரூ. 5 ரூ. 10 லாபம் கிடைச்சிச்சுன்னா கம்மி பண்ணி கொடுத்தீங்கன்னா அது வாங்கிக்குவேன். ஆனால் உங்கள் ஏமாற்றிட்டு எனக்கு ரூ. 10 சம்பாதிக்கணுங்கிற அந்த இதில் அந்த ரூ. 10 வச்சுக்கிட்டு நான் குழந்தைகளுக்கு சாப்பாடு போட்டேன்னா அது நிலச்சி நிற்காது. அது வேறு ஏதாவது ஆஸ்பத்திரிக்கு போய் செலவு பண்ணிவிட்டு தீர்ந்துடும் அந்த காசு. இந்த மாதிரி காசெல்லாம் எனக்கு வேண்டாங்க, அதனால தான் நான் கொடுத்தேன் அப்படின்ட்டு கொடுத்துட்டு அந்த அம்மா போயிடுச்சு. அப்போ இதை பார்த்தோன்னே இந்த ஆளுக்கு ஒரே இது, ஐயோ பாரு, அந்த அம்மா அவ்வளோ ஏழ்மையில் இருந்துட்டும் கூடி அந்த ரூ. 10 எனக்கு கொடுக்கறதுக்கு வேண்டி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆள் என்ன பண்ணுச்சு, அதுக்கு முன்னத்த நாள் யாருக்கிட்டேயோ கொஞ்சம் காசு ஜாஸ்தி எக்ஸ்ட்ரா வாங்கியிருக்கிறார். ஒரு பொருளுக்கு 300 600 பக்கம் வாங்கிட்டார் லாபத்தில். அந்த ஆளுக்கு மனசு உறுத்திட்டு அந்த ஆள் என்ன பண்ணிச்சு, போய் அந்த பக்கத்தில் இருக்கிறவன் தான் அந்த ஆள்கிட்ட போயிட்டு, இல்லைப்பா நேற்று நான் வேலை செஞ்சதில் இவ்வளோ காசு ஜாஸ்தியாக இருக்குது, இந்த நீ எடுத்துக்கோ அப்படின்னு திருப்பி கொடுத்துட்டாரு. அப்போ அந்த ஆளுக்கும் மனசு உறுத்துது. ரூ. 10 அந்த அம்மா இல்லை, இருக்கிறவங்கனாலும் கூட பரவாயில்ல, அவ்வளோ கஷ்டத்தில் வாழ்கிற அம்மா அந்த ரூ. 10 கொண்டு வந்துட்டு கொடுக்குதுன்னா அப்போ எவ்வளோ நேர்மையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் என்ன பண்ணிட்டான், சரி இவ்வளோ நேர்மையாக இருக்க, நம்ம ஏன் அந்த மாதிரி அடுத்தவனோட காசில் வாழணும் அப்படின்ட்டு அந்த ரூ. 300 கொண்டு போய் கொடுக்க போயிட்டான். போய் கொடுத்துடுச்சு. கொடுத்தோடனே, ஏங்க நேற்று நீங்கள் வாங்கினதானே? இல்லை இல்லை, அது பரவாயில்லைங்க, நான் வாங்கினேன், இப்போ நைட்டு எனக்கு மனசு கேட்கல, சரி தானே இது போதுங்க எனக்கு லாபம் அப்படின்னு கொடுத்துடுச்சு. அப்போ பார்த்தா இந்த ஆளுக்கு, ஓ இந்த பரவாயில்லையே அப்படின்னோடனே இவன் இந்த வாங்கின அந்த ரூ. 300 திருப்பி கிடச்சிச்சில்ல, அதை வாங்கின ஆளுக்கு அந்த ஆளுக்கு மனசு கொடுத்துச்சு. என்னன்ட்டு, அந்த ஆள் வேற ஒருத்தங்கிட்ட ரூ. 10 லட்சம் கடன் வாங்கியிருக்கிறான். கடன் வாங்கி அது திருப்பி கொடுக்கல. அது யாருக்குமே தெரியாது, அந்த ஆளுக்கும் இந்த ஆளுக்கு மட்டும்தான் தெரியும். அப்போ சரி வாங்கி வச்சிட்டோமே, அந்த ஆள் பார்த்தா திடீர்னு செத்துட்டான். செத்து யாருக்குமே தெரியாது, எழுத்து எந்த ப்ரூஃபும் கிடையாது, ஒன்றுமே இல்லை. அப்போ அந்த ஆள் செத்துட்டு கொஞ்சம் ஒரு 2 வருஷமா இருக்கும். சரி அப்படியே மறந்துடலாம். இந்த ரூ. 300 இந்த ஆளுக்கு திருப்பி கொடுக்கவும் அந்த ஆளுக்கு மனசு கொடுத்துச்சு. ஐயோ நம்ம பார்த்தியா, அந்த நேற்று அந்த ஆள் என்கிட்ட அவ்வளோ பேரம் பேசி வாங்கினாலும் இன்னைக்கு திருப்பி கொடுத்துருக்கான். இப்போ மனசாட்சி ஒன்று இருக்கணும், நம்மளுக்கும் மனசாட்சி கொடுத்தது. அந்த ஆள் பாவம் 10 லட்ச ரூபா கொடுத்துச்சு, அவன் குடும்பத்துக்கு தெரியாது, அவன் எழுதியும் வாங்கலை, ஒன்றுமே பண்ணலை. ஒரு சும்மா ஜஸ்ட் ஒரு இதாவது, இல்லாட்டி பொண்டாட்டிக்கிட்டேயோ குழந்தைகிட்ட யார்கிட்டயோ சொல்லியிருக்கணும், அதுவும் சொல்லலை. பக்கத்து வீட்டில் யார்கிட்டயும் சொன்னதும் இல்லை. அந்த மாதிரி சரி என்ன பண்ணுறது அப்படின்ட்டு இந்த ஆள் என்ன பண்ணுவான், அந்த ஆள் அந்த செத்து போயிட்டான்ல, அந்த ஆள் வீட்டுக்கு போயிட்டு கொடுத்துடலாம், நம்மளுக்கு இப்போ மனசு உறுத்துது அப்படின்னு சொல்லிட்டு அந்த 10 லட்சத்தையும் எடுத்துட்டு அங்கே போய் அங்கே கொடுப்பான். அது பார்த்தா அந்த 10 லட்சத்தை கொடுத்துட்டு
சொல்லுவேன், இந்த மாதிரி உங்கள் புருஷன்கிட்ட நான் வாங்கியிருந்தேங்க, அவர் கொடுத்துருந்தாரு எனக்கு. அது இப்போ கிட்டத்தட்ட 1.5 வருஷம் அப்படி ஆச்சுங்க. எனக்கு பணம் புரட்டுறதுக்கு கொஞ்சம் நாள் ஆயிடுச்சு, அதனால தான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்னமோ பொய்யெல்லாம் சொல்லி கொடுத்துட்டாரு. ஏன்னா இப்போ அவர் மனசு உறுத்துனதுனால அவர் கொண்டாந்து கொடுத்துருக்குறாரு, இல்லாட்டி கொடுத்துருக்க மாட்டார். கொண்டாந்து கொடுத்துட்டாரு. அப்புறம் அது விட்டோன்னா பார்த்தா இதே தான். அது பார்த்தா அந்த பொம்பளை வந்து அந்த 10 ரூபா திருப்பி கொடுத்துச்சுல, அந்த அம்மாவுக்கு தான் அந்த 10 லட்சம் வந்து சேர்ந்துச்சு. அப்போ நீ செய்கிற ஒரு நன்மை உனக்கு ஏதோ ஒரு வழியில் வந்து உனக்கு வந்து சேரும், எங்கே விடாது. நீ அதே மாதிரி தான் நீ செய்கிற தீமையும் அப்படிதான். நீ தெரியாத மாதிரி கண்ணை மூடி கண்ணை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு, ஐயோ அப்படியா எனக்கு தெரியாதே, அவன் எடுத்துட்டான் உன் பொருளை, எனக்கு தெரியாது, நான் பார்க்கவே இல்லை, என்னோடது தான். இந்த நடிப்பெல்லாம் கடவுளுக்கு தெரியும், நீ எவ்வளோ நடிக்கிறங்கிறது கடவுளுக்கு தெரியும், உன் மனசாட்சிக்கு தெரியும். மற்றவங்ககிட்ட நீ ஏமாத்தலாம், அப்படியா எனக்கு தெரியல, அவன் எடுத்திருப்பானா இருக்கோ, ஆனால் நான் எடுக்கவே இல்லை அந்த பொருள் அப்படிம்பேன். ஆனால் உனக்கு தெரியும் நீ தான் எடுத்திருக்கிறேன்னு. கடவுள் உன்னை சும்மா விட மாட்டார், உன்னை இல்லை உன் மக்களையும் விட மாட்டார். அது ஞாபகம் வச்சுக்கோ. 5 பைசா இன்னொருத்தரோடது ஹராமானது தெரியாமல் ஏமாற்றி எடுத்தேன்னா அது உன் வாழ்க்கையில் உனக்கும் உருப்படியாது ஆகாது, உன் குழந்தைக்கும் குழந்தைகளோட குழந்தைகளுக்கும் உருப்படி ஆகாது. அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. அடுத்தவன் இதை வந்து அடித்து திங்கணும்னு நினைக்காத. உன் பொருள் உன்னோட ஹக்கு, நீ உழைச்சி சம்பாதிச்சியா சாப்பிடு, அதில் நீ தர்மம் பண்ணு, என்னமோ பண்ணு, வாங்கிக்கோ தின்னுக்கோ என்னமோ பண்ணு. ஆனால் அடுத்தவனோட 1 ரூபா நீ எடுத்தாலும் அது உனக்கு நிலச்சி நிற்காதுங்கிறது எப்போ ஞாபகம் வச்சுக்கோ. ஓகே, தேங்க்யூ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா.